வாழ்த்துறை வழங்க வருமாறு விலங்கியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி. பிரேமா மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி பரிபாலன சபையின் நிர்வாகிகளே, கல்லூரி முதல்வர் அவர்களே, சுயநிதி பாடப்பிரிவு இயக்குனர் அவர்களே, இத்தனை ஆண்டுகள் பணி நிறைவு பெற்று இந்த ஆண்டு பணி ஓய்வு பெறும் மூத்த பேராசிரியர் பெருமக்களே, என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட பணி எங்கள் துறை தலைவர் முனைவர் என். நாகராஜன் அவர்களை வாழ்த்தி பேசுவதற்கு. இந்த ஆண்டு பணி நிறைவு பெற்று பணி ஓய்வு பெறும் அத்தனை மூத்த பேராசிரியர்களுமே வயதில் என்னை விட பெரியவர்கள். அவர்களை வாழ்த்தி பேச எனக்கு வயது இல்லை. எனினும் எனக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தத்தின் காரணமாக என்னால் முடிந்த சில வார்த்தைகளை பேசி விடைபெறுகிறேன். எங்கள் துறை தலைவர் 1986-88 விலங்கியல் துறை மாணவனாக கல்லூரி வளாகத்தில் நுழைந்தவர். கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி நிறைவு பெற இருக்கிறார். அவர் கல்வி கற்பதில் மிகவும் சிறந்தவர். ஏனென்று சொன்னால் அவர் கற்பித்தலில் இருக்கும் ஆர்வம் அவருக்கு. அடுத்த வகுப்புக்கு அவர் போக வேண்டும் என்பது இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன என்றால் அதற்கு முன்னாலே பிளாக் போர்டில் ஒரு பாதி இடத்த நிரப்பிடுவார். படத்தை போட்டுட்டு கலர் கலராக போட்டு வச்சுட்டு டு பி கெப்டின் வேறு போட்டுருவார். நாங்கள் பாடத்தை நடத்த போகும்போது போர்டில் இடமே இல்லையே, எல்லா இடத்தையும் இவரே ஆக்குபை பண்ணிட்டார், அப்படிலாம் நாங்கள் கோவப்பட்டிருக்கோம். யார் எந்த பேராசிரியர் கோவப்பட்டாலும் அவர் உண்மையிலே பொறுமையின் சிகரம் தான் சொல்லணும். அதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தா மேன் ஆஃப் அப்ரிஷியேஷன் சொல்லலாம். எந்த வேலையும் எந்த பேராசிரியும் செய்யாமல் இருந்தால் கூட அவர் கூப்பிட்டு வெல்டன், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டே இருப்பார். எப்பவும் பாராட்டி கொண்டே இருப்பார். அந்த பாராட்டு உண்மையிலே மற்ற பேராசிரியர்களுக்கு வருமா என்பது உண்மையிலே எனக்கு தெரியவில்லை. இது போக கான்ஃபரன்ஸுகள் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 lakhs ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. என்டோமெண்ட் மெடல் கொடுக்கறதுக்கு செகண்ட் பிஎஸ்சி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 1.25 lakhs ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போவுமே ஏதாவது செஞ்சு கொண்டே இருக்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, கல்லூரிக்குமே அப்படி தான். எந்த ஒரு ஆக்டிவிட்டி, கரிக்குலார், கோ கரிக்குலார், ஸ்போர்ட்ஸ் என்ன எடுத்துக்கிட்டாலும் அவர் செய்யணும். அதே போல் அனைத்து ஆசிரியர்களும் செய்யணும் என்று என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். மாணவர்களையும் அதே மாதிரி என்கரேஜ் பண்ணி கொண்டிருப்பார். அவருடைய பணி ஓய்வு காலம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தாவில் அவரோடு பணிபுரியும் மீதமுள்ள அனைத்து பேராசிரியர்களுமே எனக்கு ஒரு வெல்விஷர் தான். நான் ரொம்ப அவங்கள வாழ்த்தி பேசுகிற அளவுக்கு எனக்கு பரிச்சயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க 3 ப்ரொஃபஸருமே ஒரு வெல்விஷர் தான். நிறைய கைடன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். டிகே சார் அந்த காலேஜ் சாதனால் கடைசியில் ஒரு மூலையில் என் பேர் இருக்குன்னு அதுக்கு காரணமே டிகே சார் தான். அவர் சில ஆராய்ச்சி கட்டுரைகளை திருத்தம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை திருத்தம் செய்து கொடுக்கும்போது சில கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன மேடம் செய்யணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சார், அந்த ஆர்டிக்கிள் யார் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கமெண்ட்ஸை திருப்பி அனுப்பி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ்டு வெர்ஷனில் இந்த கரெக்ஷன்லாம் எடிட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். அப்படியா மேடம், தேங்க்யூ மேடம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த சாதனால் என் பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது அவர் தான் காரணங்கிறது லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார். ஆர்பி சாரை பார்த்தாலே உண்மையிலே நான் ரொம்ப பயப்படுவேன். அவரெல்லாம் நான் ஜாயின் பண்ண தொடக்கத்தில் 2008 NAC பியர் டீம் வரும்போது அவரெல்லாம் ஸ்டியரிங் கமிட்டி மெம்பர்னால் பெரிய ஆள். நம்ம அவங்கள பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் நடுங்கும் உண்மையிலே. என்னப்பா இவ்வளோ பெரிய ஆள் இவங்க இருங்கள்கிட்ட நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம நிறைய கருத்துக்கள் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப நடுக்கத்தோடு தான் போகிறேன். இவர் ஆர்பி சார், அசோக்குமார் சார், விலங்கியல் துறை பேராசிரியர் ஜெகதீசன் சார், இவங்கெல்லாம் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. அங்கே கூப்பிட்டப்போ ரொம்ப பயந்துட்டு போனப்போ அசோக்குமார் சார் சொன்னாங்க, பயப்பட வேண்டாம் மேடம், சும்மா டாக்குமெண்ட் என்னெல்லாம் இருக்குது மைக்ரோபயாலஜியில் இப்போ எல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை விவரம் கேட்க தான் அவங்க கூப்பிட்டோம், நீங்கள் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சாரோட கைடன்ஸ் நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நல்ல கருத்துக்களை தான் சொன்னாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கிறிஸ்தோபர் சார் எடுத்துக்கிட்டோன்னா அவரை ஏ மேன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அவர்
ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. சில டவுட்டெல்லாம் வந்து அவங்க மகா வந்து பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க, அவங்களுக்கு சில டவுட் இருக்குது, புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் துறைக்கு வரும்போதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே அவரோட கைடன்ஸ் வந்து ஒரு நல் வழிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அதை பயன்படுத்தியிருக்கேன். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ராமன் சார் எடுத்துக்கிட்டோன்னா, ராமன் சாரோடையும் ராமன் சார் ஸ்காலர்ஸ் வந்து மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டே அண்ட் நைட் கிட்டத்தட்ட 12 மணிக்கெல்லாம் அவங்க ஸ்காலர்ஸ் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது ஒரு அப்பாரட்டஸ் வேணும், ஒரு லெபார்ட்டரி இதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்க வருவாங்க. உண்மையிலே நம்ம ஒரு சுயநிதி பிரிவில் ஒர்க் பண்ணுறோம். அவங்க கேட்கும்போது நம்ம இல்லைன்னு மறுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். பெர்மிஷன் வாங்காமலே, முதல்வர்கிட்டையோ யார்கிட்டையுமே பெர்மிஷன் வாங்காமல். அப்போது ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு லேட்டாக ரிசர்ச் மீட்டிங்னு சொல்லி ஒரு இதில் நடக்கும்போது நானும் ஒரு மெம்பர். அந்நேரம் இருக்கிறது யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா, பாட்டனியில் ஜெயக்குமார் சார், ராஜரத்னம் சார், வேதியியல் துறையில் ராமன் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கதிரவளகுமார் சார், இன்னொரு சிலரை எனக்கு மறந்துடுச்சு. அவங்கெல்லாம் இருக்கும்போது செக்ரட்டரிலாம் இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் போர்டில் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடித்த பிறகு ராமன் சார் அவருக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பேசுனாங்கன்னா, அந்நேரம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற டைம். நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப்பு கேட்போம், எல்லாரும் ஹெல்ப்பு கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவோம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ரியலாக வந்து மைக்ரோபாலஜியில் இருக்கிற பிரேம மடத்திட்ட ஹெல்ப்பு கேட்டப்போ எனி டைம் போனாலும் அவங்க இல்லைன்னு சொன்னது கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்டில் மட்டும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ண. அப்போ கூட ஜெயக்குமார் சார், பாட்னியில் உள்ள ஜெயக்குமார் சார் கேட்டாங்க, என்ன நீங்கள் ராமனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்தீங்களா, அவர் இப்படி பேசணும்னு சொல்லி அப்படிலாம் கேட்டாங்க. உண்மையிலே எந்த லஞ்சமும் கொடுக்கல, அவர் என்னை அப்சர்வ் பண்ணதை வச்சு அவர் சொன்ன விஷயந்தான். அதில் ராமன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி ரவிச்சந்திரன் சார்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை, மோகன் சார்ட்டையும் பழக்கம் இல்லை. அவங்களோட பணி ஓய்வு காலமும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொள்கிறேன். நான் டீச்சிங் ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டோன்னா, ஆனந்தராஜ் அண்ணே கடந்த சில ஆண்டுகளாக எங்கள் துறையில் பணிபுரிய வந்தார். உண்மையிலே 12 பேராசிரியர்கள் மனதிலும் இடம் பிடித்த ஒரு மனிதர். எந்த ஒரு பேராசிரியர் எந்த ஒரு ஹெல்ப்பு அவர்கிட்ட கேட்டாலும் சரி, கேட்காமலே சில உதவிகள் செஞ்சுருக்கிறார். கேட்காமலே செய்ய உதவி என்ன அப்படின்னு சொன்னால், சில பேராசிரியர் இயர் எண்ட் ஆனவுடனே எனக்கு எத்தனை சிஎல் இருக்குது, எத்தனை எம்எல் பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் மீதமுள்ள 11 பேராசிரியர்களுக்கும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்துடுவார், மேடம் உங்களுக்கு இவ்வளோ லீவ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்காத உதவிகளையும் சில உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒரு மாமனிதர். அந்த 3 நான் டீச்சிங் ஸ்டாஃபும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஹாப்பியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வாண்டு ஓய்வு பெறுகின்ற பேராசிரியர்கள் குறித்து நினைவு கூர்ந்து வாழ்த்துரை வழங்கிய முனைவர் பி பிரேமா மேடம் அவர்களுக்கு நன்றி. விலங்கியல் துறையின் தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் கே நாகராஜன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பிக்க வருமாறு கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். விலங்கியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் கே நாகராஜன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Respected VHNSN College office bearers, Secretary Sir, President Sir, Vice President Sir, Treasurer Sir, distinguished Principal, my good friend Mr. Kalidas, professors who are going to retire and a non-teaching staff who are going to retire on the stage, and my all good professors of our college and non-teaching staff. Acceptance speech, and I first thank my colleague Dr. P. Prema Madam for felicitating me with good words. Thank you, Madam. I joined this college as a MSc Zoology student in 1986.
My school and college education is at Quailon, Kerala University. I stepped into this college campus 1986 as MSc student, 1989 MPhil, and 1990 I joined the department as a lecturer of zoology. I am a hostel student from 1986 to 1994. Hostel fed me with good food. That's a basic, strong foundation I had. That I studied till 90. From 1990 to 94, I served as a residential superintendent. And later in my career, I worked as warden of the hostel. And later again, 1 year as chief warden of the hostel. I have really tasted the whole position in our college hostel. But from 1986 onwards up to 1994, 1996, எனக்கு கல்லூரியில் சேலரியே கிடையாது. ஏன்னா அப்போ வந்து எஸ்எஃப் கோர்ஸோ எதுவுமே கிடையாது, எஸ்எஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. I got mess fees free. 1994 I got married. Unfortunate, approval வரல. Only in the year 1996 I got the regular appointment. Regular appointment வாங்கினோடனே 1998 I took charge as a NSS program officer. NSS program officer, I got best award for the best program officer. Around 12 years plus 2 talents examination coordinator. Then I got the best staff of the year award. Then I worked as a dean. I worked as selector for the cricket team, coached the cricket team, dean, then head of the department, exam chief superintendent. Different positions I really enjoyed in my career. It's all because of the great trust on me and the positions given by with great motivation by 13 secretaries of our college, 13 office bearers, Binance board. எல்லாருமே ஒவ்வொரு டைம்லையும் நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. Under the principle of 7 principals and under the headship of 7 head of the departments, I have been tuned, I have been trained, I have been encouraged throughout my academic activities. It's a strong foundation that I had and really blossomed myself to these positions. I love teaching. I had great affection and passions towards our college. Right from 1986 till date, 2025, 39 years of my life in this campus. I love my college. இந்த அளவுக்கு உயர்த்த கல்லூரி பரிபாலன சபை அங்கத்தின் எல்லாருக்கும் செக்ரட்டரிஸ், நம்முடைய கல்லூரி முதல்வர், இப்போயும் கூட சார் என்னை மோட்டிவேட் பண்ணார். சீஃப் சூப்பரண்ட் எக்ஸாமை நீங்கள் இந்த செமஸ்டரும் தொடரணும் சார்னு. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் ஸோ மச். ஸோ டில் டேட் வரைக்கும் எவ்ரி செக்ரட்டரிஸ், பிரின்சிபல், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை கேரக்டர் இஸ் I never chase a position. But when position came to me, I worked sincerely and in 100%. I loved each and every designations and positions given to me throughout my college days, right from 86 to 2025. As a head of the department, I working very well peacefully because of the best 11 staffs are there with full cooperation. எங்கே வேணாலும் போய் சொல்லுவேன், 11 ப்ரொஃபஸர்ஸுமே ஆல் ஆர் டாக்டரேட்ஸ். எல்லாருமே எங்கள் டிபார்ட்மெண்ட் 4 பேர் ரிசர்ச் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இன்னொரு 4 ப்ரொஃபஸர்ஸ் இன்டர்நெட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு இருப்பாங்க, என்டர்பிரினர் ஆக்டிவிட்டி. இன்னொரு 4 ப்ரொஃபஸர்ஸ் எப்பயுமே காலேஜுக்காக உழைப்பாங்க. எதுனாலுமே இப்போ பிரின்சிபல் வரைக்குமே 4 பேர் ஏதாவது கூப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. எவ்ரிபடி வில் கிவ் பர்ஃபெக்ட் டியூட்டி. மேடம் சொன்ன மாதிரி எல்லாருமே வெல் டன், குட், கீப் இட் அப், போதுமே. தட் இஸ் த இன்ஸ்பிரேஷன், தட் இஸ் த மோட்டிவேஷன் தட் வி கேன் கிவ். ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்தா போதும். பாதி ஒர்க் நான் பண்ணிடுவேன்.
எனக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்தாங்களா போதும்லே, the 50% remaining I will do. That courage was given by the former principal Sundarwani sir. சொன்னார், ஹெட்ஷிப் ஏற்றோன்னே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, 50% to 70% சார் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், மீதி 30 to 40% நீங்கள் இழுக்கணும் as head of the department. That words are there. நல்லா செஞ்சோம், அழகாக செஞ்சாங்க, எல்லாருமே பண்ணாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்டர்பிரினர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர் ஃபுல்ஃபில்டு. இந்த என்டர்பிரினர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துமே கொண்டு வந்துட்டோம். வெர்மி கல்ச்சர், செரிகல்ச்சர், எபிக் கல்ச்சர், ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சர் அண்ட் எடிபிள் ஃபிஷ் கல்ச்சர் டேங்க். ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் காலேஜ் மேனேஜிங் போர்டு. தே கேவ் ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் என்ன பண்ண இப்போ வரைக்குமே லாஸ்ட்டாக நம்முடைய பிரசிடென்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் செக்ரட்டரி சார் கேவ் எ ஃபுல் ஃப்ரீடம் that you go ahead with your edible fish tank culture. கல்ச்சர் டேங்கு நாங்கள் ஸ்பான்சர் கேட்க போகணும், சார்ட்ட கேட்டோம். நான் பயந்துட்டே தான் போனேன், ஏன்னா சார் புதுசாக செக்ரட்டரி வந்திருக்காங்க, சார் கொடுப்பாங்களோ பெர்மிஷன், ஏன்னா வேறு ஆள்கிட்ட நம்ம ஸ்பான்சர் வாங்குகிறோம், யூ மஸ்ட் கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த செக்ரட்டரி. சார் சொன்னார், நல்ல காரியம், நல்ல விஷயம், டிபார்ட்மெண்ட் நீங்கள் செய்ய முடிஞ்சா நல்லா செய்யுங்க சார், ஆனால் ஒரே கண்டிஷன் சார் சொன்னாங்க, அதை இதாயிரக்கூடாது, ஃபிஷ் கல்ச்சர் இறந்து போயிடக்கூடாது, வாடை வந்துடக்கூடாது, அந்த நல்லா செஞ்சு கொண்டு வரணும், அப்போ தான் கொடுக்குறவங்களுக்கும் பேரும் போகணும். We will do that sir, secretary sir, we will do that, we will keep that in mind. And our professors எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. that edible fish culture tank sponsor சார் உடனே ஃப்ரீடம் கொடுத்தாங்க. we got the 1,52,000. next day you start your work. அதுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு செக்ரட்டரி சார் மோட்டிவேட் கொடுத்து. ஸோ till that date பிரசிடென்ட் ஆஃபீஸ் மேனேஜ் போர்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லாருமே, ட்ரெஷரர் சார், பிரசிடென்ட் சார், வைஸ் பிரசிடென்ட் சார் எல்லாருமே என்ன வேணாலும் நல்லா செய்யுங்க, நல்லா செய்யணும், டிபார்ட்மெண்ட் நல்லா டெவலப் ஆகணும்னுவாங்க. ஸோ மை எய்ம் அண்ட் மை அப்ஜெக்டிவ் ஆல்வேஸ் ஆர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் betterment, not in any illegal way, right way, for the students, for the department, in which way we can develop, and for the college, what's our role. இதுதான் என்னோட மனசில் என்னைக்குமே ஓடிட்டுருவோம். ரைட் ஃப்ரம் த இயர் 1986 இது வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன், ஹார்ட் ஒர்க், இந்த மூணும் நான் மனசில் வச்சே தான் நான் வேலை பார்த்தேன். ஐ ரியலி என்ஜாய்டு. ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீஃப் அடக்கத்தில் மனோகர் சார், இவர் மாரிராஜ் சார் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆஸ் அ டீன் மீனாவன் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. என் +2 ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஆஸ் அ கோஆர்டினேட்டர் மனோகர் சார், ஜெயக்குமரன் சார், அது மாதிரி சக்திவேல் சார் கட்டுரை அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் சேர்ந்து செய்வோம். என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் சார் டாக்டர் ராமன் பழனியப்ப சார் இஸ் மை என்எஸ்எஸ் குரு. அவர் எனக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் முதல்ல போட்டு கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்ததே. சரி, டான்ஸு இன்டியூஸ் பண்ணி ஆடுன்னு சொல்லி சொன்னதே அவர் தான் முதல்ல இன் என்எஸ்எஸ் கேம்ப். ஸோ தேர் இட் ஸ்டார்டட். ஐ ரியலி என்ஜாய்டு த ஃபைன் ஆர்ட்ஸ் ஆல்சோ. டான்ஸ் எல்லா ப்ரோக்ராமே எல்லா ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாலுமே ஐ ரியலி கோ அண்ட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். ஸோ ஐ செல்ஃப் மோட்டிவேட்டட். ஆனால் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஆல்சோ பிட் டு விட். ஃபார் தட் ஃப்ரீடம் வாஸ் கிவன் பை செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல் டில் டேட். சாரதி சார், thank you secretary sirs and all the office president and principal for giving that good chance. Dance is something different. So இந்த மாதிரி நிறைய செஞ்சு நிறைய செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி if you do, that will be better for the student society and development of the department and college. Dear professors, take all these 8 professors. I felicitate and I appreciate all the professors and non-teaching staff who are going to retire. They did their maximum best with full hard work. So take them also as a role model. நீங்களும் நல்லா டெவலப் பண்ணுங்க, இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுங்க. You also make the students to improve a good quality and in academic standard. How better you can department, அதையும் நீங்கள் செய்யுங்க. அப்படி கொண்டு வந்தோம்னா இது காலேஜ் இஸ் த பெஸ்ட் ஒன். அதே மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கொடுத்தது, எனக்கு இவ்வளோ மோட்டிவேஷனில் கொடுத்தது, அப்பப்போ என்னை என்கரேஜ் பண்ணது வந்து none other than is my லைஃப் பார்ட்னர் மிஸ்ஸஸ் ஆனந்தி. ஏன்னா நான் 2009 ஒரு ஆக்சிடெண்ட் மெட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷீ மேட் மீ ரெஜுனேட், ஷீ மேட் மீ ரெனோவேட். அப்படியே எனர்ஜி கொடுத்து அவங்க எனக்கு ரொம்ப பண்ணாங்க. ஸோ இன் திஸ் ஜங்க்சர் ஐ தேங்க் மை மிஸ்ஸஸ் அண்ட் மை சன் குரு சரண் ஃபார் their second innings I have to play in my life. இந்த திறந்து சொல்லிக்கிற நான் ஆசைப்பட்றேன். அதுமாதிரி எல்லா மை கொலீக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது வரைக்கும் 5 years பெஸ்ட்டாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லபடியாக டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம்.
my great satisfaction, my thanks to all the teaching faculties of our department, non-teaching staff of our department, excellent. அவங்களும் அவ்வளோ அழகாக பிரமாதமாக செய்வாங்க. எல்லுன்னா என்ன அனுப்பாங்க. ஆனந்தராஜ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லா லேப் அசிஸ்டன்ஸும் இதுவரை எங்கள் டிபார்ட்மெண்ட் இருந்தவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணவேணி மேடம் நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி தங்கராஜ், மிஸ்டர் தங்கராஜ் அவங்களும் அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. இவங்க எல்லாருடைய பெஸ்ட் கோஆப்ரேஷனால தான் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டெவலப் டு திஸ் எக்ஸ்டென்ட். தேங்க்யூ ஆல் த ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் மை டிபார்ட்மெண்ட் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப். இந்த நல்ல எண்ணத்தில், இந்த நல்ல கருத்துக்களோட நீங்களும் நல்லா வளர்ச்சி அடையணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நல்லா டெவலப் ஆகணும். நம்ம காலேஜும் ஷுட் ஷைன் லைக் எனிதிங் அண்ட் ஷுட் பிகம் ஏ இன்டர்நேஷ்னல் செனரியோக்கு நம்ம காலேஜ் வரணுங்கிற வார்த்தை. For giving me the chance, I thank all the management board members and office bearers and principal for giving me the great chance. Well done. VHSS will be always the best college. Thank you. கல்லூரியில் தான் படிப்படியாக அடைந்த உயரம் குறித்தும் ஒவ்வொரு மைலாக கடந்த பயணம் குறித்தும் தன் ஆளுமை வளர்ந்த விதம் குறித்தும் கூறி உணர்ச்சிபூர்வமானதொரு ஏற்புரையை வழங்கிய டாக்டர் கே நாகராஜன் சார் அவர்களுக்கு நன்றி.